श्रीमत्प्रांसं प्रणतोऽस्ति नित्यं गुरुमुखमनदीत्य प्राहवेदानशेषान् नरवधिपरिक्लुप्तां स्वर्गमातापितामहः स्वश्रममरवन्द्यं रङ्गनाथस्य साक्षात् तं विष्णुचित्तं नमामि விண்ணாதளமதில் சூழ் இருபத்தோர் என்று ஒரு கால் சொன்னார் கலக்கம் என்று வைத்தோம் தீமை சேரும் வலியுறுத்தோம் நெஞ்சமே வந்து மடியன் கொண்டாடப்பட்ட பிரான் வந்தான் என்று ஈட்டிய சங்கம் எடுத்தூத வேண்டிய வேதங்களோடு மதவழியாமுடைய பற்று கிளேசனம் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மண்ணாண்டதின்றோள் மணிவண்ணாம் பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மண்ணாண்டதின்றோள் மணிவண்ணாம் சிவடி செப்பித்து அடியோ மூடும் இன்னோடும் ஆயிரம் பல்லாண்டு வடிவாடியில் வளமாயில் வாழ்கின்ற மகையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துடையும் சுழலாளியும் பல்லாண்டு படைப்போர்க்கும் முழங்கும் அப்பாஞ்ச சன்யமும் பல்லாண்டு ஆயிரம் பல்லாண்டு வடிவாயில் வளமாயில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுழலாளியும் பல்லாண்டு படைப்போர்க்கும் முழங்கும் அப்பாஞ்ச சன்யமும் பல்லாண்டு பல்லாண்டென்று பவித்திரனை பரமேட்டியை சாருங்கம் என்னும் வில்லாண்டான் தன்னை வில்லிபுத்தூர் விட்டு சித்தன் விரும்பிய சொல் நல்லாண்டான் என்று நவின்றுரைப்பார் நமோ நாராயணா வென்று பல்லாண்டும் பரமாத்மனை சூழ்ந்திரு தேத்துவர் பல்லாண்டே ஆண்டென்று பவித்திரனை பரமேட்டியை சாருங்கம் என்னும் வில்லாண்டான் தன்னை வில்லிபுத்தூர் விட்டு சித்தன் விரும்பிய சொல் நல்லாண்டான் என்று நவிலுரைப்பார் நமோ நாராயணா வென்று பல்லாண்டும் பரமாத்மனை சூழ்ந்திரு ஏத்துவர் பல்லாண்டே திருவடிகளே சரணம். நம்ம இனி வருஷை கிரகமாக ஆரம்பிக்கப்போம். பெரியாழ்வார் திருமொழி முதல் 10 ஆரம்பிக்கிறோம், சரிங்களா? அதில் முதல் திருமொழி வண்ணமாடங்கள் அப்படிங்கிற பாசுரத்திலிருந்து தொடர்ந்து வரும். அதிலே முதல்ல கண்ணன் திரு அவதார சிறப்பு இன்னும் சொல்ல போனால் கண்ணன் பிறப்புக்கு உகந்த பாட்டு இந்த பாட்டு தான். பாட்டு பாடணும் கண்ணன் பிறப்புனா. பெரியாழ்வார் கிருஷ்ணாவதாரத்தை தான் எடுத்திருக்கார் முதல்லையே இந்த பாசுரங்கள் பூரா. அதனால பார்க்கலாம். இதில் நடுவில் நம்ம ராகதாளத்தோடு பாடக்கூடிய பாசுரங்கள் வரும். அது இல்லாத பாசுரங்களை இப்படிய கிரமமாக படிச்சுட்டு வந்துடலாம். மாறி மாறி வரும். இப்போ இந்த பாட்டே நமக்கு வந்து ராகமாக பாடக்கூடிய பாட்டாக தான் அமைஞ்சிருக்குது முதல் பாட்டு. அது நடுவில் வரும் கலந்து. அது மாதிரி உள்ளது நம்ம 10 சேர்த்து பாடிக்கலாம், சரிங்களா? திரு அவதார சிறப்பு. இப்போ கண்ணன் பிறந்து ஆயர்பாடியில் அந்த பிறந்த அன்னைக்கு உள்ள பலத்தை பெரியாழ்வார்கள் வந்து அனுபவிக்கிறார். நான் பேக்ரவுண்டு தெரிஞ்சுக்கணும்ல இந்த பாசம் இருக்குது. இப்போ அவரு பாருங்க, அந்த அந்த ஊரில் நடக்கிற நிகழ்வுகளை அப்படியே இந்த பாசத்தில் விவரிக்கிறார். ஆயர்பாடியில் பிறந்த அன்னைக்கு, அண்ணன் பிறந்த அன்னைக்கு அந்த கோபியர்களும் கோபர்களும் எந்த மனநிலையில் எந்த சூழ்நிலையில் ஆனந்தமாக இருந்தாங்களோ அதை அவருக்கு பகவான் காட்டி கொடுக்குறார். பெரியாழ்வார் ஆழ்வார்கள்லாம் அப்படி தான். அவங்க பூராமே ஆண்டாள் பாசனம் பாருங்க, திருப்பாவை நாச்சல், அவங்க ஸ்ரீவில்லிபுத்தூரையே பிருந்தாவனமாக நினச்சிக்கிட்டாங்க. அப்படி அந்த மனநிலை தான் பாடிட்டாங்க அந்த பாட்டு பூரா. அங்கே போக முடியல, அதனால் அவங்களுக்கு இந்த காட்சி கொடுக்குறாரு பகவான். நம்மாழ்வார் கொடுக்கலையா? நம்மாழ்வார் எந்த திவ்யதேசமும் போகலை, அவ்வளோவா போகலை, கேள்விப்பட்டீங்கல்ல? அவருக்கு இருக்கிற இடத்துல பகவான் காட்டி கொடுத்தாரு அந்த புளிய மரத்தில். இஞ்சி போனால் அவர் இந்த பக்கம் தமிழ்நாட்டில் இங்கே உள்ள அழகர் கோயில் போயிருப்பார், திருப்பதி அந்த திவ்யதேசம் போயிருப்பார். அவர் வடநாடெல்லாம் போகலை. நம்மாழ்வார் திருமங்கல்வாராவது போனார், நல்லா நிறைய இடங்கள். ஆனால் நம்மாழ்வாருக்கு பெருமாளை காட்சி கொடுத்துறாரு அந்த புளிய மரத்தில். வந்து ஒவ்வொரு திவ்யதேசத்தையும் அவர் காட்டி கொடுக்குறாரு. அதெல்லாம் அவருக்கு சிறப்பு. அதேமாதிரி ஆண்டாளுக்கு அப்படித்தான். ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்துக்கிட்ட பிருந்தாவனத்தை அனுப்பிச்சிட்டாங்க. பிருந்தாவனத்தை கண்டோமே பாசுரங்கள்லாம் வருது இல்லை, அருமையாக அவங்க அனுபவிச்சிருக்காங்க. அதுதான் பகவானுடைய கருமை. அவங்களுக்குலாம் இருக்கிற இடத்துல காட்சி. ஆண்டாள் நாச்சர் ஸ்ரீவில்லிபுத்தூர், கடைசி ஸ்ரீரங்கம். ஆனால் இங்கேருந்தே ஆரம்பிச்சு இந்த மாதிரி தான் பெரியாழ்வார் காண்ட காட்சி. வரும்போது கண்ணன் பிறந்த அன்னைக்கு அந்த கோபியர்களும் போகிறது எவ்வளவு ஆனந்தமாக எதிர்கொள்கிறாங்கிறது தான் இந்த பாசுரத்தை நினைச்சிருக்காரு.
முதல்ல நம்ம பாசம் படிச்சிருவோம். நடுவில் காரணம் சாதாரண கிரகமத்தில் படிக்கலாம். ஸ்ரீ பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். ஸ்ரீயாழ்வார் திருவடிகளே சரணம். வண்ணமாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தினில் என்னை சுண்ணம் எதிரெதிர் தூவிட கண்ணன் முற்றம் கலந்து அலராயிற்றே. 2 வரி நான் படிக்கிறேன், அதே மாதிரி அடுத்த 2 வரி படிங்க. சரிங்களா? இதை நம்ம ராகமாக படிக்கலாம். அது மாதிரி படிச்சிருவோம். அது மெத்தடில் படிச்சிருக்கோம். வண்ணமாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவன் நம்பி அப்படி சொல்லுங்க. வண்ணமாடங்கள் சேர்ந்து சொல்லு. வண்ணமாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்த என்னை சொன்னம் எதிரதி தூவிட கண்ணன் முற்றம் கலந்தலராயிற்றே. என்னை சுண்ணம் எதிரெதி தூவிட கண்ணன் முற்றம் கலைந்து அலராயிற்றே. ஒருவார் விழுவார் உகந்தளிப்பார் நாடுவார் நம்பிரான் எங்குத்தான் என்பார். ஓடுவார் வீழுவார் உகந்தளிப்பார் நாடுவார் நம்பிரான் எங்குத்தான் என்பார். ஆடுவார்களும் பல்வரை கொட்ட நின்று ஆடுவார்களும் ஆயிற்று ஆய்ப்பாடியே. ஆடுவார்கள் பல்பறை கொட்ட நின்று ஆடுவார்களும் ஆயிற்று ஆய்ப்பாடியே. சீருடை பிள்ளை பிறந்தேன் காணத்தாம் புகுவார்வுக்கு போதுவார். பேணி சீருடை பிள்ளை பிறந்து காணதாம் பூவார் பூக்கு போடுவார். ஆனப்பார் இவன் நேரில்லைகா திருவோணத்தான் உலகாளும் என்பார்களே. ஆனப்பார் இவன் நேரில் கல்லைத்தான் திரு ஓணத்தான் உலகாளும் என்பார்களே. முற்றத்து உருட்டி நின்றாடுவார் நறுனை பால் தயிர் நன்றாக தூவார். உரியை முற்றத்து உருட்டி நின்றாடுவார் நறுனை வைத்த நன்றாக தூவார். செரிமல் தூண்டல் அவ்விடத்தினைத்து எங்கும் அறிவழிந்தனர் ஆய்ப்பாடி ஆயரே. செரிமன் கூந்தல் அவில் திளைத்து எங்கும் அறிவழிந்தனர் ஆயப்பாடியாரே. உங்களாலொரி போல கொடுமணு தண்டினர் பரியோலை சயனத்த கொண்டை தாளிர் கோடும் கண்டினர் பறையோலை சயந்தனர். இந்த வில்லையரும் பண்ண வல்லின அண்டர் நெஞ்சு புகுந்து நெய்யாடினார். விண்டை முல்லை அருள் பண்ண பள்ளினர் அண்டர் மிண்டி புகுந்து நெய்யாடினார். கையும் காலம் நிமிர்த்து கடாரணி பையவாட்டி பசஞ்சிறு மஞ்சளா. கையும் காலும் நிமிர்ந்து காடானி பையவாட்டி பசுஞ்சிறு மஞ்சளால். ஐயனா வழித்தாளுக்கு அங்காந்திட வையம் மேலும் கண்டால் வில்லை வாயுளே. ஐயனா வழித்தாளுக்கு அங்காந்திட வையமேலும் கண்டால் பிள்ளை வாயுளே. வாயில் வையகம் கண்ட மரணல்லார் ஆயர் புத்திர நல்லன் அருந்தெய்வம். வாயில் வையகம் கண்ட மடநல்லார்
ஆயர் புத்திரன் நல்ல நறுந்தெய்வம். பாய சீருடை பண்புடை பாலகன் மாயனென்று மகிழ்ந்தனர் மாதரே. ஆய சீருடை பண்புடை பாலகன் மாயன் என்று மகிழ்ந்தனர் மாதரே. 10 நாளும் கடந்த 2ஆம் நாள் எத்திசையும் சயமரம் கொடித்து. 10 நாளும் கடந்த 2ஆம் நாள் எத்திசையும் சயமரம் கொடித்து. மத்த மாமலை தாங்கிய மைந்தனை உத்தானம் செய்து உகந்தனர் ஆயரே. மத்த மாமலை தாங்கிய மைந்தனை உத்தானம் செய்து உகந்தனர் ஆயரே. இடத்தில் தொட்டில் கிழிய உதைத்திடும் எடுத்துக்கொள்ளில் மருங்கை இருத்திடும். கிடக்கில் தொட்டில் கிழிய உதைத்திடும் எடுத்துக்கொள்ளில் மருங்கை ஆயித்திடும். திக்கி புல்லில் உதத்தை பாய்ந்திடும் மிடுக்கிலாமையால் நான் மெலிந்தேன் நன்றாய். ஒடுக்கி புல்லில் உதரத்தை பாய்ந்திடும் மிடுக்கலிலாமையால் நன்மெலிந்தேன். சின்னலார் வயல் சூழ் திருக்கோட்டியூர் மண்ணு நாரணன் நம்பி பிறந்தமை. சென்னலார் வயல் சூழ் திருக்கோட்டியூர் மண்ணு நாரணன் நம்பி பிறந்தமை. மின்னு நூல் விட்டு சித்தன் விரித்த இப்பன்னு பாடல் வல்லார்க்கு இல்லை பாவமே. மின்னு நூல் விட்டு சித்தன் விரித்த இப்பண்ணு பாடல் வல்லார்க்கு இல்லை பாவமே. சென்னலார் வயல் சூழ் திருக்கோட்டியூர் மண்ணு நாரணன் நம்பி பிறந்தமை. சென்னலார் வயல் சூழ் திருக்கோடியூர் மண்ணு நாரணன் நம்பி பிறந்தமை. மின்னு நூல் விட்டு சித்தன் விரித்த இப்பன்னு பாடல் வல்லார்க்கு இல்லை பாவமே. மின்னு நூல் விட்டு சித்தன் விரித்த இப்பண்ணு பாடல் வல்லார்க்கு இல்லை பாவமே. வண்ணம் மாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவன் வண்ண மாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்த என்னை சின்னம் எதிரெடு தூவிட கண்ணன் முற்றம் கலந்தாளராயிற்று. கூட அதில் வர்ணிச்சிருக்காங்க. அந்த மாதிரி சீதக்கடல் உள் அமுதன்ன தேவகி கோதை குழலால் அசோதைக்கு போத்தந்த வேதை குளவி விழித்துச் சுவை தொன்னும் பாத கமலங்கள் காணீரே பவளவாயில் வந்து காணீரே. சீதக்கடல் உள் அமுதன்ன தேவகி கோதை குழலால் அசோதைக்கு போத்தந்த. அடுத்த 2 படிங்க அப்படியே. பேதைகள் இல்ல, பேதை குலவி பிடித்து சுவை இல்ல இந்த பாட்டு அது நான் பையன் முறையில் பாடும்போது அப்படி பாடுங்க. இப்ப பேதை குலவி பிடித்து சுவை துண்ணும் பாத கமலங்கள் காணீரே பவளவாயில் வந்து காணீரே. சீதக்கடல் உள்ள முதன்ன தேவகி
கோதை குழலால் அசோதைக்கு போத்தந்த பேதை குலவி பிடித்து சுவைத்துண்ணும் பாதகமலங்கள் காணீரே பவளவாயீர் வந்து காணீரே. முத்தும் மணியும் வைரமும் நன்பொன்னும் தத்தி பதித்து தலைப்பெய்தாற் போல் எங்கும் 10 விரலும் பணிமன்ன பாதங்கள் ஒத்திட்டிருந்தவா காணீரே உண்ணுதலீர் வந்து காணீரே. பனைத்தோடினவாய்ச்சி பால் பாய்ந்த கொங்கை அனைத்தார உண்டு கிடந்த இப்பிள்ளை இணைக்காலில் வெள்ளை தலை நின்றிலங்கும் கணைக்கால் இருந்த வாகன் நீரே காரிகை வந்து காணீரே. உழந்தாள் நறுணை ஓரோர்தடா உண்ண இழந்தால் எரிவினாலிருந்து எழில்மத்தின் வளர்ந்தாம் பாலோச்ச பயத்தால் தவழ்ந்தான் முழந்தால் இருந்தவா காணீரே முகில் முளையீர் வந்து காணீரே. இறங்கிய பேச்சு முளைச்சுவை துண்டிட்டு உறங்குவான் போலே கிடந்த இப்பிள்ளை மரங்கொளில் என் மார்பை முன்கீண்டான் குரங்குகளை வந்து காணீரே குவிமூலையீர் வந்து காணீரே. மத்த களிற்று வசுதேவர் தம்முடை சித்தம் பிரியாத தேவகிதன் வயிற்றில் அத்தத்தன் பந்தானால் தோன்றிய அச்சுதன் முத்தம் இருந்தவா காணீரே முகில் நகையீர் வந்து காணீரே. மதகளிர் ஈர்க்கின்றவனை பரங்கி பறித்து கொண்டு ஓடு வரமந்தன் நெருங்கு பவளமும் நேர்நானும் முத்தும் மருங்கும் இருந்தவா காணீரே வானுதலீர் வந்து காணீரே. வத்த மதலை குழாத்தை வழி செய்து தந்த களிர்கோள் தானே விளையாடும் நந்தன் மதைத்தலைக்கு நன்று மலகிய உண்டி இருந்தவா காணீரே ஒளியிலையீர் வந்து காணீரே. அதிரும் கடல் நிறவண்ணனை ஆட்சி மதுரமுலையூட்டி வஞ்சித்து வைத்து பதறப்படாமே பழந்தாம் பார்த்த உதரம் இருந்தவா காணீரே ஒளிவளையில் வந்து காணீரே. பெருமாவுரலில் பிணிக்கொண்டிருந்து அங்கு இருமா மருதம் இருத்த இப்பிள்ளை குருமாமணி குலாபி திகழும் திருமார்பு இருந்தவா காணீரே செயலையில் வந்து காணீரே. நாள்களோர் 4-5 திங்களளவிலே தாளை நிமித்து சகடத்தை சாடிப்போய் வாள் கொள்வாளை ஆயிற்றே ஆயுர்வல்வினான் தோள்கள் இருந்தவா காணீரே சுரிகுழலீர் வந்து காணீரே. மைத்தடங்கண்ணி அசோதை வளர்க்கின்ற செய்தலை நீல நிறத்து சிறு பிள்ளை நெய்த்தலை நேமியும் சங்கும் நிலாவிய கைத்தலங்கள் வந்து காணீரே கணுங்குலையீர் வந்து காணீரே. வண்டமர் பூங்குழல் ஆட்சி மகனாக கொண்டு வளர்க்கின்ற கோவலக்குட்டற்கு அண்டமும் நாடும் அடங்க கவிழிய கண்டமும் இருந்தவா காணீரே காரிகையீர் வந்து காணீரே. என் தொண்டை வாய்ச்சிங்கம் வாவென்றெடுத்து கொண்டு அந்தொண்டை வாய் அமுததாதரித்து ஆய்ச்சியர் நம் தொண்டை வாயால் தருகிப் பருகும் இச்செந்த தொண்டை வாய் வந்து காணீரே சேயிலையீர் வந்து காணீரே. நோக்கி அசோதை நுணுக்கிய மஞ்சளால் நாக்கு வலித்து நீராட்டுமின் நம்பிக்கை வாக்கும் நயனமும் வாயும் முறுவலும் மூக்கும் இருந்தவா காணீரே மொய்க்குழலீர் வந்து காணீரே. இங்குள் அமரர்கள் வேதனை தீர
முன் மண் முக்கொல் வசுதேவதம் மகனாய் வந்து தின்கொள சுரைய வளர்கின்றான் கண்கள் இருந்தவா காணீரே கணவனை வந்து காணீரே பருவம் நிரம்பாமே பாரெல்லாம் உய்ய திருவின் வடிவக்கும் தேவகி பெற்ற உருவுக்கரிய ஒளிமண் பொன்னன் உருவம் இருந்தவா காணீரே பூமுலையீர் வந்து காணீரே மண்ணும் மலையும் கடலும் உலகேடும் உண்ணுந்திரத்து மகிழ்ந்துண்ணும் பிள்ளைக்கு வண்ண மொழி கொள்ள மகர குலை இன்னம் இருந்தவா காணீரே செய்யிலையீர் வந்து காணீரே முற்றிலும் தூதையும் முன் கை மேல் பூவையும் சிற்றிழைத்து திரிதருவோர்களை பற்றி பறித்து கொண்டு ஓடும் பரமன் தன் நெற்றி இருந்தவா காணீரே நேரிலையீர் வந்து காணீரே அழகிய பைம்பொன்னின் கோல் அங்கை கொண்டு கடல்கள் சதங்கை கலந்து எங்கு மார்ப்ப மலக்கன்றினங்கள் மறித்து திரிவான் குழல்கள் இருந்தவா காணீரே புவிமுலையீர் வந்து காணீரே கருப்பார் குழலி அசோதை முன் சொன்ன திருப்பாத கேசத்தை தென் புதுவை பட்டன் திருப்பால் உரைத்த இருப்பதோடும் உரைப்பார் போய் வைகுந்த நின்று வந்தாமே திருப்பார் குழலி அசோதை முன் சொன்ன திருப்பாத கேசத்தை தென் புதுவை பட்டன் திருப்பால் உரைத்த இருப்பதோடும் உரைப்பார் போய் வைகுந்தன் என்று வந்தாமே பெரியாழ்வார் திருவடிகளே சர்வத்துவடிகளை சரணம். இன்றைக்கு இது வரைக்கும் போகிறேன்.